தாவேக தலைவர் விஜயனுடைய இந்த சுற்றுப்பயணத்தில் விஜயை பார்க்க வந்த பெண்களில் 5 பெண்கள் கூட்டத்தில் சிக்கி மயக்கமடைந்திருப்பதாக இப்போது தகவல். இதே மாதிரி நம்ம அந்த பெண்கள் அழைத்து செல்லப்படக்கூடியதை நம்ம பார்க்குறோம். 5 பெண்கள் அவரை வரவேற்பதற்காக வந்திருந்தாங்க. அவங்க மயக்கமடைந்து அவர்கள் தூக்கி செல்லப்படக்கூடிய காட்சிகளை பார்க்குறோம். இது விமான நிலையத்திற்கு வெளியே இருந்து வரக்கூடிய காட்சிகள் அப்படின்னு தெரிகிறது. என்னாச்சு என்னாச்சு வாங்க என்னாச்சு என்னாச்சு வாங்க என்னாச்சு என்னாச்சு வாங்க என்னாச்சு ஏய் காத்து விட்டுறீங்கப்பா ஃபர்ஸ்ட் கீழே விட்டுட்டாங்க. ட்ரீட்மெண்ட் கொடுங்க முதல்ல. ஐந்து பெண்கள் வரை மயக்கமடைந்திருக்காங்க. அந்த மயக்கமடைந்தவர்களை அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு தூக்கி செல்லக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்குறோம். செய்தியாளர் கார்த்திக் கூடுதல் விவரத்தோடு இருக்கிறார். கார்த்திக், இவங்க 5 பேர் மயக்கமடைந்திருப்பதாக தகவல். இவங்க எங்கே சேர்க்கப்பட்டிருக்காங்க? குறிப்பாக முதலுதவிக்கெல்லாம் ஏற்பாடு செய்யணும் அப்படின்னு இந்த நிபந்தனைகள் ஒன்றாக இருந்தது. அந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கா? விவரங்கள். வணக்கம். நம் முன்பே கூறிய மாதிரி திருச்சி விமான நிலையத்தில் அவர்கள் எந்த விதமான ஏற்பாடுகளும் செய்யவில்லை. குறிப்பா பாதுகாப்பு ஒத்திகைகள் மேற்கொள்ளப்பட்டதும் அதை விஜயை கண்டவுடன் பார்த்தீங்கன்னா அந்த பேரிகார்டுகள் அனைத்துமே தட்டி உதைத்து அது மேல் ஏறி குதித்து விஜய் இருக்கக்கூடிய பேருந்தை நோக்கி ஆயிரக்கணக்கான பேர் திரண்டு ஓடியதனால்தான் அந்த 5க்கும் மேற்பட்ட பெண்கள் கூட்ட நெரிசலில் சிக்கி மயக்கமடைஞ்சு விழுந்திருக்காங்க. அதுல ஒரு பெண்ணுக்கு தலையில் காயம் ஏற்பட்டிருக்கு, ஒரு பெண்ணுக்கு காலில் காயம் ஏற்பட்டிருக்கு. இந்த 2 பெண்களையும் உடனடியாக தற்போது ஆம்புலன்ஸ் மூலமாக, அதாவது விமான நிலையத்தில் வைக்கப்பட்டிருந்த அந்த ஆம்புலன்ஸ் மூலமாக தற்போது அருகில் இருக்க மருத்துவமனை கூட்டு போயிருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய விமான நிலைய ஊழியர்கள், பாதுகாப்பு படை வீரர்கள் அவர்கள் முதலுதவி செய்து தண்ணீர் கொடுத்து அந்த பெண்களை உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லக்கூடிய காட்சிகள் பார்க்க முடிந்தது. அதே சமயம் பெண்களுக்கு அந்த உடனடியாக உதவி தேவை என்பதை அவர்கள் உணராமல் அவர்கள் அங்க படம் பிடிக்க வந்தவர்களையும் உதவி செய்ய வந்தவர்களும் தங்களை தவறுதலாக சமூக வலைதளத்திலேயோ இல்ல தொலைக்காட்சிகளிலோ வேற ஏதாவது போற்றுவோம் என்ற ஒரு கோணத்தில் சண்டையிடக்கூடிய காட்சிகளும் இங்கு நடைபெற்றது. முழுக்க முழுக்க காரணம் விஜய் பார்க்க வந்த உடனே இவர்கள் அனைவரும் அங்க இருக்கக்கூடிய பேரிகார்டுகளை தள்ளி கொண்டு முந்தி அடித்து கொண்டு ஓடியதனால்தான் இந்த காயமும் மயக்கமும் ஏற்பட்டிருக்கு. முதற்கட்டமாக 5 பெண்கள் மயக்கம் அடைஞ்சிருக்காங்க. அதுல 2 பேருக்கு காயம் ஏற்பட்டிருக்கு. இன்னும் சில நிமிடங்களுக்கு முன்புதான் இந்த விமான நிலையத்திலிருந்து தற்போது விஜயோடைய வாகனம் வெளியே சென்றிருக்கு. சுமார் அந்த 500 மீட்டர் இடைவெளியை அவர் கடப்பதற்கு அரை மணி நேரத்திற்கு மேலாக தாமதம் ஏற்பட்டது. வாகனம் இன்ச்சு பை இன்ச்சாக நகர்ந்து தற்போதுதான் திருச்சி சாலையிலிருந்து அந்த முதல் மரக்கடைங்கிற பகுதியை நோக்கி தற்போது புறப்பட்டு சென்றிருக்கு. போலீசார் இந்த அனைத்து கூட்டங்களையும் பின் தொடராமல் இருப்பதற்காக பேரிகார்டுகள் அமைத்து தற்போது அந்த 5 வாகனங்களை பிரித்து தற்போது அந்த சாலையில் செல்லக்கூடிய காட்சிகள் நம்மளால பார்க்க முடியாது. விமான நிலையத்தில் இன்னும் அந்த கூட்டம் கொஞ்சம் கலையாமல் போலீசார் தடுத்து நிறுத்தியதால் சலசலப்பு ஏற்பட்டிருக்கு. இங்க விமான நிலையமே அனைத்து பேரிகார்டுகளும் தரையில் சாய்ந்து ஒரு அலவரம் பண்ண மாதிரி ஒரு இடமாக காட்சி அளிக்கிறது. பாதுகாவலர்கள் மற்றும் விமானப்படை இருக்கக்கூடிய ஊழியர்கள் அதை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டிருக்காங்க. காவல்துறைகள் அந்த பேரிகார்டுகளை எடுத்து சொல்லும் பணிகளை ஈடுபடக்கூடிய காட்சிகள் நம்மளால பார்க்க முடிகிறது. தொண்டர்கள் அதிக அளவில் திரண்டதாலும் போலீசார் கூறிய அந்த அனுமதி 25 கட்டுப்பாடுகளை மீறி இந்த விமான நிலையத்தில் கூடியதனால்தான் இந்த சலசலப்பு ஏற்பட்டது. இவர்கள் இந்த பிரச்சாரம் செய்யக்கூடிய இடங்கள்ல அந்த ஆம்புலன்ஸ் வசதி, மருத்துவ வசதி செய்திருந்தார்கள். ஆனால் விமான நிலையத்தில் அவர்கள் அதை செய்யவில்லை. திருச்சி கோவை, மதுரை விமான நிலையத்தில் என்ன நடந்ததோ அதே தான் திருச்சி விமான நிலையத்தில் நடந்திருக்கு. 1000க்கும் மேற்பட்டோர் திரண்டதால் சலசலப்பு. அதுல மயக்கமடைஞ்சு விழுந்திருக்காங்க. நிறைய உபகரணங்கள், விமான நிலைய பேரிகார்டுகள் உடைந்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இது தொடர்பாக பின்பு காவல்துறை தரப்புல வழக்கு பதிவு செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
இப்போ இந்த 8 கிலோமீட்டர் தூரம் வந்து விஜயினுடைய வாகனம் ஊர்ந்து தான் போகுது. அந்த பகுதிகளில் கூட்ட நெரிசல் இருக்கா கார்த்திக்? அங்கே காவல்துறையினுடைய பாதுகாப்பு எப்படி இருக்கு? அங்கே இது போல மயக்கமடைந்தால் அருகில் அவங்கள வந்து முதலுதவிக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கா? நிச்சயமாக அந்த 8 கிலோமீட்டர் சாலை இப்ப முழுவதும் வந்து பாத்தீங்கன்னா அந்த விமான நிலையத்தை சுற்றி வந்து அவர்களுடைய தொண்டர்கள் ரசிகர்கள் எல்லாம் அனைவருமே வந்து பாத்தீங்கன்னா 2 சக்கர வாகனத்துல 3 பேர் 2 பேர் ஹெல்மெட் அணியாமல் அவருடைய கட்சி கொடியை வைத்துக் கொண்டு சாலையில் அங்கும் இங்குமாக செல்லக்கூடிய காட்சிகள் பார்க்க முடியுது. கார்களிலும் வந்து அதிக அளவுல வந்து செல்லக்கூடிய காட்சிகள் பார்க்க முடிகிறது. சர்வதேச விமான நிலையத்துல அவர்கள் எந்த கட்டுப்பாடுகளும் இன்றி போலீசாருடைய அறிவுறுத்தலை மீறி அந்த அவர்கள் கொடிகளை பறக்க விட்டு செல்லக்கூடிய காட்சிகள் நம்மளால பார்க்க முடிகிறது. விஜய் வாகனத்தை பின்தொடராமல் இருப்பது பேரிகார்டுகள் அமைத்தாலும் ஒரு வழி சாலையில் எதிர்ப்புறமாக சென்று விஜயை காண்பதற்கு அவர்கள் ஆவலுடன் செல்லக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கு. போலீசார் முடிந்த அளவுக்கு விபத்துகள் ஏற்படாமலும் அவர்களை தடுத்து நிறுத்தற்கான போராட்டத்தில் அவங்க ஈடுபடக்கூடிய காட்சி நம்மளால பார்க்க முடிகிறது. காரணம் அவர்கள் அனைவருக்கும் வந்து ஒரே நோக்கம், விஜயை பார்க்க வேண்டும். இவர்கள் வந்து விஜயை பார்த்து அவர்கள் கையசைத்துடன் விஜய் அவரை பார்க்க வேண்டும். அதற்காக அவர்களுடைய அந்த விபத்து, அந்த உயிர் சேதம், அந்த பொருட்சேதம் எதையுமே கண்டுகொள்ளாமல் அந்த சாலையில் வந்து செல்லக்கூடிய காரணத்தில்தான் அவருடைய வாகனம் ஊர்ந்து செல்கிறது. காவல்துறை அவர்களுடைய மீறி அவர்கள் ஏற்கனவே வந்து 25 கட்டுப்பாடுகள் விதிச்சிருந்தாங்க. ஆனா அதை எதையுமே பொருட்படுத்தாமல் தற்போது அவர்களுடைய தொண்டர்கள் ரசிகர்கள் விஜயுடைய பேருந்தை பின்னோக்கி செல்லக்கூடிய காட்சிகள் பார்க்க முடிகிறது. விஜய் வந்து எந்த காரணத்துக்கு கொண்டு பஸ்ஸின் மீது ஏறக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ரோட் ஷோக்கு அனுமதி கிடையாது. அதனால் காரில் இருந்தவாறே வந்து அவர் வந்து விஜய் வந்து அந்த பேருந்தில் அமர்ந்தவாறே உள்ளே செல்லக்கூடிய காட்சிகள் பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து தொண்டர்களை பார்த்தவாறு அவர் செல்லக்கூடிய இந்த சூழலானது நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கார்த்திக். தாவேகா கூட்டத்தில், அதாவது இந்த விஜயனுடைய பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக திருச்சி மரக்கடை சிக்னல் அருகே சிலை அருகே, எம்ஜிஆர் சிலை அருகே பெரும் கூட்டம் நின்று கொண்டிருக்கக்கூடிய சூழலில் விஜய் திருச்சி விமான நிலையத்திற்கு வந்ததும் அவரை காண்பதற்காக சாரை சாரையாக சென்றார்கள். அதுலேயும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு சிலர் மயக்கமடைந்தார்கள் அப்படின்ற செய்தியை பார்த்தோம். தொடர்ந்து இன்னும் சில நிமிடங்களில் இந்த மரக்கடை பகுதிக்கு விஜய் அவர்களுடைய வாகனம், இதற்கென பிரத்யேகமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய பஸ், இந்த பஸ் மூலமாக தான் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செல்ல இருக்கிறார். இதற்கென உங்கள் விஜய் நான் வர்றேன் அப்படின்ற லோகோவும் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த பிரச்சார பயணத்தினுடைய முதல் கட்டமாக போன மாநாட்டிலேயே இதற்கான பாடலும் வெளியிடப்பட்டது. இந்த பாடல் ஒலிக்க இந்த லோகோவை ஒட்டியவாறு அந்த பேருந்து வந்து கொண்டே இருக்கிறது. சில நிமிடங்களில் இந்த மரக்கடை சந்திப்புக்கு வரும் அப்படின்னு தெரிகிறது. திருச்சி மாவட்டத்தில் அவருடைய பிரச்சாரத்தை இன்றைக்கு தொடங்குகிறார். திருச்சி அப்படின்றது மதுரை, திருச்சி வந்து எப்பவுமே அரசியல் கட்சிகளுக்கு சென்டிமெண்ட்டான ஒன்று. மையப்பகுதி அப்படின்றது முதல் மாநாடுகளை பெரும்பாலும் மதுரையில் பல கட்சிகள் நடத்தியிருக்காங்க. திருச்சியில் மையப்பகுதி அப்படின்றதால திருச்சியிலிருந்து பலர் பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கிறார்கள். அந்த வகையில் தாவேகா தலைவர் இன்னும் சில நிமிடங்களில் தன்னுடைய பிரச்சாரத்தை தொடங்க இருக்கிறாரு. ரோட் ஷோக்கு அனுமதி கிடையாது அப்படின்றதால அவர் வந்து தன்னுடைய வாகனத்துக்கு உள்ள அமர்ந்தே வந்து தொண்டர்களை சந்தித்து கை அசைத்து வருகிறார். வாகனத்துக்கு மேலே ஏறக்கூடாது, வாகனத்திற்கு பின்னாடி 5 வாகனங்கள் மட்டும்தான் வரணும் அப்படின்ற பல கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கு. இந்த சூழலில் இன்னும் சில நிமிடங்களில் இந்த மரக்கடை எம்ஜிஆர் சிலை பகுதிக்கு விஜய் வர இருக்காரு. இப்போதே அந்த இடம் காலையிலிருந்தே 8 மணிக்கே ஃபுல்லாக ஆரம்பிச்சிருச்சு. 10:30 மணியை நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இன்னும் சில நிமிடங்களில் தாவேகா தலைவர் வருவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.